ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பைட் காஸ்டிங் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் சொல்லி தர போகிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரீல் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்ட் ஸ்பின்னிங் வாங்கிடுறீங்க, பட் டிஸ்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் மூவ் ஆகிட்டு பைட் காஸ்டிங் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் பேக்லாஷ் ஆகுது ப்ரோ, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கேஷ் பண்ணவே முடியல அப்படின்றதுலாம் நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு பைட் காஸ்டிங் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து இன்றைக்கி சிம்பிளாக சொல்லி தர போகிறேன். நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா டைவா மாடலில் PR100 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரீலில் வந்து பேக்லாஷ் நீங்கள் வச்சிருக்கிறது காஸ்ட்லியான ரீல் ப்ரோ, நீங்கள் கேஷ் பண்ணாலும் பேக்லாஷ் ஆகாது, பட் நாங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1300 1600 வாங்கின ரீல், அதில் வந்து பேக்லாஷ் வந்து அடிக்கடி ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இப்போ என்னென்னா உள்ளே இருக்க சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒன்று தான். நீங்கள் 5000 எடுத்தாலும் சரி 10,000 எடுத்தாலும் சரி, உள்ளே இருக்கிற கீரும் பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா உங்களுக்கு பேரிங் குவாலிட்டியும் உள்ள கீர் குவாலிட்டி மட்டும்தான் கொஞ்சம் ஹை லெவலில் கொடுத்துருப்பாங்க. தேர் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ள சிஸ்டமெல்லாம் ஒன்று தான். இல்லை ஸ்ப்ரிங்கிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சேமாக தான் இருக்கும். என்னென்னா சிலதில் இப்போ நீங்கள் ஒரு 20,000 மேலே போகிறீங்க அப்படின்னா அந்த பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும் மாறும். சிலதில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பிரேக்கிங் கொடுத்துருப்பாங்க. சிலதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைலான் பிரேக்கிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாடலில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் பிரேக்கிங்கு, இது ஃபுல்லாக மேக்னெட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பூலோட ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? சரி வாங்க இப்போ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி கேஷ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இதில் பியூஜியில் லோ ரைடர் வந்து ஸ்னாப் போட்டிருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லா கைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக உள்ளே போகும். ஃபஸ்ட்டு நம்ம ராட்லேருந்து டாப் டிப்பு வரைக்கும் உள்ளே போகும். நம்ம கீழே போட்டுக்க லைன் பார்த்தீங்கன்னா மோனோஃபிலமெண்ட்டு லீடர் லைன். இது எதுக்குன்னா நீங்கள் ஃப்ராக் யூஸ் பண்ணும்போது செடிகள் முள் செடிகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த செடியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டாமல் ஃப்ராக் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். நம்ம லீடர் லைனுக்கும் பிரைட் லைனுக்கும் நான் ஜாயிண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா FG நாட் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சுக்கு இழுத்து கட்டியிருப்பேன். அது வந்து ஏன்னா நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா முள் கொஞ்சம் ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து அப்புறம் காமிக்கிறேன் எந்த இடம் கேஷ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ராக் வந்து இப்போது 7 to 8 grams வண்டு ஃப்ராக் எடுத்து ஃபஸ்ட் செக் பண்ணுவோம். இதை பார்த்திங்கன்னா நான் சொன்ன வண்டு ஃப்ராகு 7 to 8 grams தான் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 8 gram தாண்டாது. இந்த ஃப்ராகை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லோ ரைடர் ஸ்னாப்பில் ஈஸியாக லாக் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி போடும்போது நம்ம ஃப்ராகை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ட்ராவல் பண்ணும்போது ராடு ரீலையும் பார்த்திங்கன்னா தனியாக பிரித்து ஈஸியாக எடுத்து போய்க்கலாம் இந்த மாதிரி லோ ரைடர் ஸ்னாப் யூஸ் பண்ணும்போது. சரி வாங்க எப்படி கேஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ராக் நாப்னு சொல்லுவோம். இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீர் வந்து உள்ளே டைட் ஆகும். புரிஞ்சுங்களா? அது உள்ளே வந்து பெரிய கீர் ஒன்று இருக்கும், அந்த கீர் வந்து டைட் ஆகுது. ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ண அந்த கீர் வந்து சுற்றக்கூடாது. இதை வந்து ட்ராக் நாப்னு சொல்கிறோம். அந்த கீர் சுற்றுச்சுனா தான் நமக்கு இந்த ஸ்பூல் சுற்றும். சரிங்களா? இப்போ இந்த ட்ராகன் நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிரிலோட கெப்பாசிட்டி வந்து 5 kg ட்ராகு. இது நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 kg லோடு கொடுத்தா மட்டும்தான் இந்த ஸ்பூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக்காக இருக்கும்போது ரொட்டேட் ஆகும். இப்போ என்னால் இழுக்க முடியல, நல்லா ப்ரெஷர் கொடுத்து இழுக்கிறேன். கையில் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த கோடு காயமான தெரியும். ஃபுல்லாக 5 kg நீங்கள் அதாவது 5 கிலோ லோடு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஸ்பூல் ரொட்டேட் ஆகணும். இது வந்து 5 kg ட்ராக் உள்ள ரீல், அதனால் 5 kg பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிட்டீங்கன்னா 5 kg. இதை வந்து லைட்டாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னா 4 kg. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா 3 kg 2 kg. நமக்கு வந்து விரால் மீனுக்கு ஹூக் செட் பண்ணுறதுக்கு 2 kg வந்து உங்களுக்கு இருந்தால் போதும். அதாவது கொக்கி வந்து மீன் வாயில் ஏறுற அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் வந்து ட்ராக் நாப் வந்து நம்ம கொஞ்சம் லூஸ்லேயே வச்சுக்கலாம். செகண்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூலோட இது வந்து டென்ஷன் நாப்னு சொல்லுவோம். இந்த ஸ்பூலுக்கு வந்து இது டென்ஷன் நாபு. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் லூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா கீழே இறங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். சரிங்களா? நான் டைட் பண்ணிட்டேன். பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃப்ராக் பார்த்திங்கன்னா கீழே இறங்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக்லாஷ் ஆகுதுன்னு இதை வந்து ஃபுல் டைட் பண்ணிடுறீங்க. இதை வந்து ஃபுல் டைட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த நாபுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு நைலான் வாசர் இருக்கும். அந்த வாசரை வந்து நீங்கள் ஃபுல் டைட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒரு 4-5 கேஸ்லேயே பார்த்திங்கன்னா தேஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பைப் ரிஞ்சு போட்டு டைட் பண்ணாலும் அது வேஸ்ட்டு. சரிங்களா? லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் பிரேக்கிங். இது வந்து இப்போ 0ல் இருக்குது. நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ரீலில் எந்த அளவுக்கு மேக்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மேக்ஸுக்கு கொண்டு போயிருங்க. அதாவது பிகினராக இருந்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபுல்லாக மேக்ஸில் வச்சுட்டேன், தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸு இந்த மாதிரி மேக்ஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எப்போ பேக்லாஷ் ஆகும் அப்படின்னா நீங்கள் பேக் சைடில் வந்து கவனிக்காமல் பேக் சைடில் ஏதாவது செடி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃப்ராக் போய் செடியில் மாட்டி நீங்கள் கேஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இங்கே தம் வைக்காமல் இழுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக பேக்லாஷ் ஆகும். அந்த மாதிரி பேக்லாஷ் எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். சரி வாங்க இப்போ எப்படி கேஷ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மேக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ நான் கேஷ் பண்ண போகிறேன். தம்பி வீடியோ எடுக்க போகிறாரு பாருங்கள். இப்போ வந்து மேக்ஸில் இருக்குது.
ட்ராக்னா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ராக் கீழே இறங்குற அளவுக்கு லூஸாக இருக்குது. ஹேண்டில் இந்த ட்ராக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 kg செட் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது மீன் அடிச்சோம் அப்படின்னா ஹூக் செட் மட்டும் தான் ஆகும். அது 2 கிலோக்கு மேலே மீன் இருந்துச்சு அப்படின்னா லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றும். ஏன்னா வந்து பிரேக்கிங் வந்து மேக்ஸில் இருக்குது. ஃப்ராக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 அடி தூரம் தான் போயிருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிலேருந்து கொஞ்சம் இப்போ நான் கம்மி பண்ணுறோம். இது வந்து அடுத்து வந்து 9ல் இருக்குது. பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ்லேருந்து அடுத்து ஒரு பாயிண்ட் கீழே இறக்கிட்டோம். இப்போ வந்து மறுபடியும் கேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 10 அடி சேர்ந்து போயிருக்குன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸில் வச்சு வீசணும் 30 அடி. இப்போ வந்து அதுலேருந்து ஒரு கியர் கம்மி பண்ணியிருக்கோம், 40 அடி போயிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் பிரேக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக கிடைக்கும். மேக்ஸில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பேக்லாஷ் வந்து நீங்கள் எதுவுமே தம்பு எதுவும் வைக்க வேண்டியதில்லை. ஆனால் ஃப்ராகோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னிங் ரீல் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். இப்போ ஸ்பின்னிங் ரீலை விட உங்களுக்கு டபுள் மடங்காக வேணும் அப்படின்னா அந்த ரீல் வந்து ஃப்ராகுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து 8ல் வச்சுருக்கேன். 8ல் வச்சு கேஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 8ல் வச்சு கேஸ்ட் பண்ணுறேன். ஃப்ராக் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 அடி தாண்டி இருக்கும். 50 அடி டிஸ்டன்ஸை தாண்டி இருக்கும். பேக்லாஷுக்கு பார்த்திங்கன்னா காற்றுக்கு தான் லைன் இழுத்துட்டு போகுது. இப்போது எப்போ பேக்லாஷ் ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ராகோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இப்போ 8 கிராமுங்களா. அந்த 8 கிராமுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக செட்டிங் முடிஞ்சு அந்த 6 இப்போ 7ல் கேஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 7 இப்போ வந்து ஒரு 60 அடி தாண்டி இருக்கும். ஒவ்வொரு கீருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பண்ண மேக்னெட் வந்து இப்படி உள்ளேருந்து தள்ளிகிட்டே வரும். ஸ்பூல்லேருந்து பார்த்தீங்கன்னா விலகி வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீர் கம்மி பண்ணிட்டு வரும்போது பேக்லாஷ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்காக வந்து 0க்கே கொண்டு வந்துடுறேன். இப்போ 0ல் வச்சு கேஸ்ட் பண்ணால் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ். அதாவது அந்த ஃப்ராகை வந்து நீங்கள் மேக்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பேக்லாஷ் ஆகும். அதுக்கு வந்து பேக்லாஷுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கீர் வச்சிங்களோ அதை வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ இந்த மாதிரி பேக்லாஷ் வராமல் தான் நான் 0ல் வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களோட தம்பு அதாவது கட்டவரில் வந்து பிரேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிங்க. ஃப்ராக் வந்து ஸ்லோவாகும்போது இந்த ஸ்பூலை நீங்கள் விரலில் வச்சு ஸ்லோ பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பேக்லாஷ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தம்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பட்டன் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. லைன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதுவாகவே வந்துடும். சிலது பார்த்தீங்கன்னா லூப் நாட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா பிரைடு தெரியுதுங்களா? இந்த மடிஞ்சிருக்கிற ஒரு பிரைடு மட்டும் அதுக்கு வேண்டியதான் இந்த விரலை நகத்தை வச்சுருக்கேன். இந்த மடிஞ்சிருக்கிற இதை மட்டும் லைட்டாக இழுத்திங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்புறம் மறுபடியும் இழுத்துட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபோல்டானதை மட்டும் இழுக்கணும். மற்றது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஃபோல்டானதை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூல் பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். மறுபடியும் இழுத்துட்டு வரேன். அது பார்த்திங்கன்னா இப்போ ஃபோல்டானது வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வேறு எங்கேயாவது லாக் ஆகுதான்னு பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகிருக்கு. இப்போ எங்கே மடிஞ்சிருக்குன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஃபோல்ட் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா மடிச்சிருக்கா? இந்த மடிஞ்சதை மட்டும் பிடிச்சி இது இழுத்திங்கன்னா மட்டும் போதும். மற்றது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நமக்கானது பார்த்திங்கன்னா சின்ன பேக்லாஷ். சேம் இதே மெத்தடு தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக் ஸ்பூல் ஆனாலும் நான் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது நீங்கள் அந்த ஃபோல்ட் ஆனதை மட்டும் நீங்கள் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாட்டாக வந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். மற்றது டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் பிரேக்கை கழட்டி ஸ்பூலை வெளியே எடுத்து உருவியதை எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் நண்பர்களே.